ரீப்ளேஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா லவ் டாக்ஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லவ் கமா லைக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டர், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், இது வந்து செகண்ட் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த வேர்டை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டை வந்து இங்க சொல்லணும். இந்த வேர்டுக்கு பதிலாக வேற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த வேர்டை செகண்ட் பேராமீட்டர்ல தரணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா லவ்ங்கிற வேர்டு வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்ல எங்க இருக்கோ அந்த லவ்ங்கிற வேர்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக லைக்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் அவுட்புட்ல லைக் அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுல இன்னும் வேற ஒரு சில மாடுலேஷன்ஸ்ல கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நான் ரன் பண்ணும்போது ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் B என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். B யோட ரீப்ளேஸ் நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா 3 பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம 2 பாராமீட்டர் தான் கொடுத்தோம். இந்த இடத்துல 3 பாராமீட்டர் கொடுத்திருக்கோம். அது ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டு தான் அது. ஸோ செகண்ட் பாராமீட்டர் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஐக்கு பதிலாக நான் என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் இந்த செகண்ட் பாராமீட்டர் கொடுத்து பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் நம்பர் கொடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு இந்த நியூமெரிக்கல் நம்பர் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஐ இருக்கு? ஸோ இங்க ஒரு ஐ, இங்க ஒரு ஐ, இங்க ஒரு ஐ, 3 ஐ இருக்கு டோட்டலா. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ஐ மட்டும் தான் எனக்கு